இப்போ தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்து விட்டது. இந்த 100 நாட்கள்ல மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நடந்திருக்கு. இந்த 5 வருடங்களும் சிறப்பாக இவங்க ஆட்சிய கொண்டு போகுவாங்க, நகர்த்துவாங்க அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப கட்ட அந்த துளிர் விடுதல் அப்படிங்கிறது தெரியுதா இந்த 100 நாட்கள்ல? இந்த 100 நாள்ல 187 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 100 நாள்ல. அப்படின்னா சராசரியா ஒரு நாளைக்கு 2 கொலை நடந்திருக்குன்னு நம்மளால பிரிக்க முடியும். அடுத்து இந்த 100 நாள்ல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 188. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 குழந்தைகள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 100 நாள்ல பாலியல் வன்கொடுமையால பெண்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 358. அப்படின்னா ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கொலை, 2 குழந்தைகள் பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிறாங்க. 3ல இருந்து 4 பெண்கள் தினமும் தமிழ்நாட்டில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது டேட்டா. இதுதான் நடந்த டேட்டா. இப்போ இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு தனித்தனியா நீங்க போய் இந்த கேள்வியோட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 2 கொலை, 2 குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, 3 பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவுமா? சாதாரணமா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களே பதறுவாங்க. இப்போ நம்ம இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்குல 0. இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போதே நமக்கு 0. இப்ப அடுத்து சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது திட்டங்கள் விஜய் கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா 2 திட்டம் அறிவிச்சாரு. சிஎம்மா கையெழுத்து போடும்போது ஏதோ நீதிமன்றம்னாரு. அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு தெரியல. நிதிநிலை பட்ஜெட்ல கூட அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கின மாதிரி நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அதுல 0. அடுத்து சிங்கப்பெண் அறிவிச்சதுக்கு அப்புறம் மட்டுமே எவ்வளவு பாருங்க, 358 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதுல போலீஸும் அடங்கும். பெண் காவலர்கள் மட்டும் இல்ல, பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டவர்கள் போலீஸும் இருக்கிறார்கள், குற்றவாளிகளாக போலீஸும் இருக்கிறார்கள். அதையும் நம்ம சேர்க்கணும். இல்ல, ஒரு பெண் காவலரும் கொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதையும் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதையும் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த 358 குறைந்தது 50க்கு மேல தாவேகா நிர்வாகிகள் இருப்பாங்க. நம்ம டேட்டாவோடவே சொல்ல முடியும், எடுத்து வச்சே பேசுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம், புக்காவே போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன். 50க்கு மேல தாவேகா நிர்வாகிகளே பெண்களுக்கு எதிராக நடந்தவர்கள் இருப்பாங்க. அப்ப இது ஒரு டேட்டா. சட்ட ஒழுங்குல நமக்கு 0. இப்ப புதிய திட்டங்கள் பேர் சொல்ற மாதிரி மக்கள் நேரடியா பயனடையக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கானா? எதுவும் கிடையாது. ஆனா கடந்த 2021 மே 7 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக கையெழுத்திடும் போது 3 திட்டங்கள் அன்னைக்கு அறிவிக்கிறார். மகளிருக்கு இலவச பேருந்து திட்டம். அன்னைக்கு அவர் அறிவிச்ச உடனே திருநங்கைகளும் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கும் அறிவிச்சார். அப்புறம் ஆவின் பால் விலை குறைப்பு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, இது நடக்குது. அப்போவே கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கப்படுது. அது ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. அப்புறம் கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனையிலையும் சிகிச்சை கொடுக்கணும். அப்புறம் இல்லம் தேடி மருத்துவம், இப்படி பல திட்டங்களை இந்த 100 நாள்ல சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம், அது முக்கியமான திட்டம். அது முக்கியமானதுதான், இல்ல. ஆனா அதை முழுமையா நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆமா, ஏன்னா அது காரணம் யாரு? வழக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு ஒண்ணு இருக்கு. இங்க அரசு முன் துணிஞ்சு அந்த திட்டத்தை அறிவிச்சிச்சு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் துணிஞ்சு அறிவிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை தடுத்து நிறுத்தினது யாரு? அதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்றது நம்ம பார்க்கணும். இப்ப பேர் சொல்லிக்கிற மாதிரி விஜய் ஏதாவது திட்டம் இந்த மாதிரி நேரடியா மக்கள் பயனடைகிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாரா? அவர் அறிவிச்சதுலயே நிறைய இருக்கு. அவர் அறிவிச்சதுலயே இல்ல, இப்ப தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், இது சென்றடைஞ்ச திட்டம் கேட்கிறேன். தேர்தல் வாக்குறுதி மாதிரி நிதிநிலை பட்ஜெட்ல ஒதுக்கின திட்டம் கேட்கல. அது என்னையில இருந்து வரும்னு கூட இன்னைக்கு வரைக்கும் டேட் அறிவிக்கல. குழந்தைகளுக்கு ஏதோ மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது மட்டும் தான் டேட் அறிவிச்சாரு. இப்போ வரைக்கும் போய் சென்றடைஞ்ச திட்டங்களை கேட்கிறேன். நான் அந்த கடந்த ஆட்சியில 100 நாள்ல சென்றடைஞ்ச திட்டங்களை சொல்றேன். 4000 ரூபாய் சென்றடைஞ்சிருக்கு, வீடு வீடா போய் சென்றடைஞ்சிருக்கு. இப்ப இவரு சென்றடைஞ்சிருக்கா? ஆட்சிக்கு வந்துட்டோன்ற ஒரு எகத்தாளத்துல தான் இருக்காங்க. இல்ல, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி எல்லாம் இருக்குதானே? அது முழுமையான கடன் தள்ளுபடி இல்லைல்ல. அது உங்களுக்கு கடந்த ஆட்சியில திமுக பண்ணதை விட குறைவு தானே. நீங்க முழுமையான தள்ளுபடி அவர் சொன்னது என்ன செஞ்சது? ஒப்புமைப்படுத்தும் போது குறைவுதான். ஆனா அதற்காக அவங்க சொல்றது நிதிச்சுமை அதிகமாக இருக்கு கடந்த 5 ஆண்டுகள். அப்புறம் ரூம் மாத்தணும் 5 கோடிக்கு.
அப்புறம் எதுக்கு ரூம் மாற்றணும்? 5 கோடிக்கு எதுக்கு ரூம் மாற்றணும்? நிதிச்சுமை தான் அதிகமாக இருக்குல்ல. சிக்கனமாக ஒரு எளிமையான முதலமைச்சராக வாழ வேண்டியது தானே. அப்படி கொண்டு போயிடலாம்ல. அப்ப இப்படி நிறைய நம்மளால சுட்டி காட்ட முடியும். அதே போல கடந்த ஆட்சியில என்னெல்லாம் திட்டம் கொண்டு வந்தாங்களோ, நான் முதல்வன் திட்டம், அதை வெற்றி திறன் பயிற்சி திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மகளிர் உரிமை தொகை, கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை வெற்றி வீடு திட்டம். இதை சட்டமன்றத்தில் பேசும்போது அமைச்சர் சொல்றாரு, இது ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2021 மாத்திட்டாங்கன்றார். அது இல்லை. அது 2010க்கு முன்னாடியே கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அது. அது கூட தெரியாம ஆதவர்சன பேசுறாரு. அடுத்து அன்பு சோலை திட்டத்தை, மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம், உலகம் உங்கள் கையில் திட்டத்தை வெற்றி டிஜிட்டல் திட்டம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15-20க்கு மேல திட்டங்களுடைய பெயரை மாத்தினது தான் தாவேகாவோட சாதனை. அப்ப திட்டங்கள்லையும் பெரிய அளவுல மக்கள் பயனடைகிற மாதிரி எதுவுமே கிடையாது. சட்ட ஒழுங்குலையும் 0, போதை பழக்க வழக்கத்திலையும் இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லெவல்ல தமிழ்நாடு முன்னேறி இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி திமுக விட்டுட்டு போன அந்த இன்வெஸ்டர்ஸ் இழுக்கிற இடத்துல தமிழ்நாடு 3வது இடத்துல இருந்த தமிழ்நாடை இன்னைக்கு 10வது இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க தாவேகா. இந்திய அளவில் 10வது இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது எல்லாமே ஆந்திராவுக்கும் வேற மாநிலங்களுக்கும் செதறி போயிருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு ஈர்த்து வச்சிருந்த இன்வெஸ்டர்ஸையே அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்டால் 100 நாள்ல 104 இது அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே ஏமாற்றி வித்த காமிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு 100 நாள் சாதனைன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கல்ல, மக்கள் வரி பணம் கஜானா காலியாக இருக்குன்னு, எங்களோட 100 நாள் சாதனைன்னு சொல்லி ஒட்டுமொத்த நாளிதழ்லையுமே 100 நாள் சாதனைன்னு சொல்லி விளம்பரம். அப்போ அதுக்கு எத்தனை லட்சங்கள்னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி நேரடியாக ஈபி கட்டணம் இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே சேர்த்து ஒன்று சொல்லுவோம், இதெல்லாமே சாதனையா? இதை விட மிகப்பெரிய மோசமானது ஒன்று என்னன்னா, கடந்த ஆட்சியில் ஒரு 5 வருஷத்துல நடந்த ஆவண கொலைகளை விட அப்படியே டபுள் மடங்காக இருக்கு இந்த 100 நாள்ல 12 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்ப எது சாதனை? எதுவுமே சாதனையே கிடையாது. இல்லை, ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனாவும் சரி, நிர்மல்குமார் அவர்களும் சரி, அமைச்சர்கள் வந்து திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே வந்து போதை கலாச்சாரம் கூடி போச்சு. 2020க்கு முன்னால் போதை கலாச்சாரமே தமிழகத்தில் இருக்கல, மிக குறைவாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, அதற்கான துணிவான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது சும்மா நம்ம சொல்ல 2000க்கு முன்னாடிலாம் சுத்தமாக போதையே கிடையாது, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளே இல்லை. 1990க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள்லாம் அவ்வளோ இதுவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்மளா ஒரு டேட்டாவோட சொல்ல முடியும். 2010க்கு முன்னாடியும் போதை கலாச்சாரங்கள் அதிகமாக தான் இருந்துச்சு. 2005க்கு முன்னாடியும் இருந்துச்சு. நீங்கள் அப்போல்லாம் வந்து போதை கலாச்சாரம் வந்து எப்படி இருக்குன்னா, மாவான்னு சொல்லி ஒன்று தமிழ்நாட்டில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே கடை போட்டு, அது ஒரு வித்தியாசமான ஒரு போதை பழக்கமாக இருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். அது அப்போ அதை அப்படியே போட்டு அரைச்சி ஒரு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து இங்கே இருக்க பசங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாரும் போட்டுட்டு சுற்றுவாங்க. பான் பராக் மாதிரி இல்லை, அதுக்கு பேர் மாவான்னு பேர். அதை ஒழிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்? அது ரொம்ப பெரிய போதைப் பொருள். ஹான்ஸு, அப்புறம் இன்னொன்று என்னமோ ஒன்று வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், போட்டு தட்டு இதெல்லாம் இருக்கும், குட்கா, ஏதோ சம்திங். அந்த போதைப் பொருட்கள்லாம் இங்கே தான் இருந்துச்சு. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவார்? நான் ஸ்கூல் படிக்கும் போதில் அதை நிறைய பார்த்துருக்கேன். ஸ்கூல் படிக்கிற பசங்களே போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் போதை பழக்கம்லாம் வேற வடிவங்கள்ல இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ கஞ்சாவாக இருக்குது, அப்போ வேற வடிவங்கள்ல இருக்குது. நிறைய சொன்னால் ஸ்கூல் பசங்கள்லாம் அப்போ படிக்கும்போது டயர் ஓட்டுற ஃபெவிக்விக் இருக்குது தெரியுமா, ஃபெவிக் பாண்டுன்னு, அதை வந்து 1 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பேக்கெட் விற்கும். அந்த 1 ரூபா வாட்டர் பேக்கெட்டில் உள்ளே போட்டுட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே அதில் ஏதோ ஒரு போதை பண்ணுவாங்க. அந்த சொல்யூஷன் அது வந்து பால் பச்சை கலரில் வர அளவுக்கு அதை போட்டு இழுப்பாங்க. என் கூட இருக்க ஒரு பையன் இறந்தே போயிருக்கான். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி 600 பையன் இறந்தே போயிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கோம். போதையோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு, அப்டேட் ஆகிட்டே இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் வந்து போதையே இல்லைன்னுலாம் நம்மளால அப்படியே சூசகமாலாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. போதை வடிவம் அதிகம் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த போதையை ஒழிச்சிங்கன்னா வேற ஒரு வடிவம் இங்கே உள்ளே வரும். நீங்கள் கஞ்சா ஒழிச்சிங்கன்னா மாத்திரையாக வரும், மாத்திரையை ஒழிச்சிங்கன்னா ஊசியாக வரும், ஊசியை ஒழிச்சிங்கன்னா ஹெராயினோ கொக்கைனோ அந்த மாதிரி வரும். இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி
ஆமா. ரொம்ப பெரிய மாஃபியா. நீங்க இது இன்டர்நேஷனல் மாஃபியாஸ் இதெல்லாமே. நீங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்டாலலாம் ஒழிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய சிரமம். இத வந்து நேஷனலால ஒழிக்க முடியும். நேஷனலால மட்டும் தான் இந்தியாவோட எல்லைகள பாதுகாக்க முடியுது. இந்தியாவோட எல்லைய ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல 50 மேல சீக்கிரமா குறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அதிக அளவுல போதைப் பொருட்கள் எங்கேருந்து வருதுன்னா, குஜராத்தோட ஹார்பர்லேருந்து வருது. குஜராத்ல யார் ஆட்சியில இருக்கா? சரி, அங்கேயும் ஒரு ஸ்டேட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கடல் வழி பாதுகாப்புல நேவி கோட்டைய விட்டுருக்கா? இல்ல, இல்ல. இப்போ துறைமுகங்கள் நெறைய ம். அதானிகளுக்கு ஆ, வந்து போயிருச்சு. தனியார்களுக்கு ஆ, போயிருச்சு. இப்போ விழிஞம் துறைமுகமா இருக்கட்டும், ஆ. இங்க சென்னையில துறைமுகமா இருக்கட்டும், ஆந்திராவுல துறைமுகமா இருக்கட்டும், எல்லாமே வந்து தனியாருடைய கை வசம் தனியார் மயம் போயிட்டாலும், அவங்க வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் தான். ஜஸ்ட் அங்க லோடிங், இங்க அப்லோடிங், இங்கல்ல அப்லோடிங், அங்க அப்படிதான் இருக்கும். என்ன பொருள் எடுத்துட்டு வராங்கன்றது இங்க இந்திய அரசாங்கம் தானே நோட் பண்ணும். சரிதான். ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியணும்ல இல்ல, இல்ல. கண்டெய்னர்ல என்ன ஆ ஆ வருதுன்றது. ஆனா வந்து இந்த தனியார் கைகளுக்கு இது போன பிறகு போதை ம். பழக்கம் அதிகமாயிருக்கு. ஆமா, போதைப் பொருட்கள் வந்து இறக்குமதி அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கீடுகள்லாம் வருது. ஆமா. அதுதான் சொல்றேன். இத தடுக்க வேண்டியது இந்திய அரசாங்கம் தான் முதல்ல. ஃபர்ஸ்ட் இதுல பிரியாரிட்டி ரோல் இந்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நீங்க எந்தெந்த கடல் எல்லை வழியா வரும்? நிச்சயமா ஏர்போர்ட் வந்து ஏர்வேஸ் வழியா வரதுல ரொம்ப சான்ஸ் கம்மி தான். பெரிய குறைவு, அளவுல கம்மி தான். குறைவு. ஆனாலும் திருச்சி ஏர்போர்ட்ல தினமும் அடிக்கடி ஏதாவது ஒரு பொருள் மாட்டிக்கிட்டே இருக்கும். நவீன வகை விலங்குகள், கஞ்சா, தங்கக்கட்டி அப்படின்னு நெறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்கேயும் கடத்திட்டு தான் இருக்காங்க மாட்டுனாலும். அப்ப இங்க கடல் வழியில அதிகமா குஜராத்ல இருந்து மட்டும் தான் அதிக அளவுல வருது. அப்ப அங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாமே நீங்க அத மெத்தமைன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல். அது எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுத்துறது. அந்த இவ்வளோண்டு இருந்து நீங்க கிலோ கணக்குல போதைப் பொருள் எடுக்க முடியும். அப்ப இங்க தடுத்து நிறுத்த வேண்டியது அவங்க தான். இங்க மாநிலங்கள்ல இது செப்பரேட் ஆயிரும். நீங்க மாநிலங்கள்ல நீங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. செப்பரேட் ஆயிரும். அப்ப இங்க தடுத்து நிறுத்துறதுல ஸ்லோ ப்ராசஸ் இருக்கு. ஆனா, அது இல்லவே இல்ல அப்படின்னு இது இப்ப இந்த ஆட்சியில தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. அது ஏத்துக்க முடியாது. அது ஏத்துக்க முடியாது. நீங்க அதுக்காக இங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வச்சு, இவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறலாம் முன்முயற்சிகள், முன்னேற்பாடுகள். அது எல்லாமே கடந்த காலங்கள்ல பண்ணியிருக்காங்க. இப்ப அதே தான் நீங்களும் பண்ணணும். என்னமோ நாங்க அவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள வச்சுட்டு நம்ம நவுந்து போக முடியாது. இங்க கஞ்சா கடத்தின தாவேகா நிர்வாகி கைது அப்படின்னு செய்தி பார்த்திருக்கோம்ல. அப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப இங்க சப்ளையர்ஸ் அதிகமாயிட்டான். அப்ப யார் யாருன்னு லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கவனுக்கு தெரியும். எந்த இடத்துல நின்னு கஞ்சா அடிப்பான்னு தெரியும். எவன் கஞ்சா விப்பான்றது தெரியும். எந்த இடத்துல எந்த மாரியான போதை பழக்கம் தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். அப்ப தெரிஞ்சும் நீங்க வந்து இது வந்து குறை சொல்லிட்டு தப்பிச்சு போறது இருக்குல்ல. அப்ப இது ஒரு வகையான போதைப் பொருள ஊக்குவிக்கிறது தான். நாங்க தடுக்கிறோம். இங்க இருக்குங்கன்னு கேட்டா, நாங்க தடுக்கிறோங்க, முயற்சி எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்றது தான் நியாயமானது. 2010க்கு மேல இல்லவே இல்லங்கிறதெல்லாம் பொய். இ இது வந்து எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும், எங்க ஆட்சியில இல்ல. ம். இது பழைய ஆட்சியில நடந்தது. எப்படி மோடி வந்து இந்திரா காந்தியோடைய ஆட்சியில நடந்தது, ஜவஹர்லால் நேருடைய ஆட்சியில நடந்ததுன்னு நேரு. சொன்ன மாதிரி, ம். நேருனுடைய ஆட்சியில நடந்ததுன்னு சொன்ன மாதிரி, இவங்க வந்து மொத்த பழியையும் வந்து இதற்கு கலைஞர் தான் காரணம், ம். திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிற மாரி இது சொல்லிட்டு என்ன இருக்காங்க. காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டும். இவங்க சொல்ற லாஜிக் படி, இந்த ம். ஜென்ஸி கிட்ஸ் அவங்கள ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச எல்லாருமே, அவங்க சொல்றபடி திமுகவே காரணமாக இருக்கட்டும். இப்ப அவங்கட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்போம். நீங்க திமுக சரியில்ல ம். அப்படின்னு சொல்லி தானே தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்க ம். மாற்றுன்னு. ம். இப்ப மாற்றுன்னு ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சுட்டீங்க. இப்ப அவங்க தான் மாத்தணும். சர்வ அதிகாரமும் அவங்கட்ட தான் இருக்கு. ம். எல்லா பவர்ஸும் அவங்கட்ட தான் இருக்கு. ம். ம். இப்ப அவங்கட்ட போய் கேள்வி கேட்டா, அவங்க அவங்க ஆட்சியில கேட்டீங்களா? அவங்க ஒழுங்கா? அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? புரியுது, நீங்க விரும்பின மாற்றம் இதுதானா? புரியுது. அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்போம். ம். 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 அப்பன்னா இவங்களும் அப்படிதான். இவங்களாலயும் ஒழிக்க முடியாது. ம். இவங்க ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. ம். திமுக எடுத்து வச்ச எந்த ஸ்டெப்புமே இவங்க எடுத்து வைக்கல. ம். போதை பழக்கத்திலயோ, இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, இல்ல வேலை வாய்ப்புகள்லயோ, இல்ல பாஜக எதிர்ப்புலயோ, திமுக எடுத்து வச்ச எந்த ஸ்டெப்புமே இவங்க எடுத்து வைக்கலங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க உண்மை. ம். ம். எந்த விதமான முயற்சியும் செய்யல ஆமா, தான் முக்கியமான ஆமா. விஷயம். 2 இது இருக்கு. 2 வகையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து மக்களுக்கான இவங்க தங்களுடைய பிரச்சாரங்கள்ல அறிவித்த அந்த திட்டங்கள வந்து கொண்டு வரணும் ஒண்ணு. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள வந்து சிறப்பான முறையில நடைமுறைப்படுத்தணும். அதிலேயே நெறைய சுணக்கங்கள் இருக்கிறதாக பல்வேறு தகவல்களும் வந்துட்டுருக்கு.
இன்னொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ம். மிகப்பெரிய சீர்கேடாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல இது எப்படி நகரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி.